புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரொக்கம் தர அனுமதி கேட்டு மாநில கவர்னருக்கு கோப்பு அனுப்பப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு உள்ளது. பரிசு தொகுப்பை பயனாளிகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகளும் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் டோக்கனும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த டோக்கனில் எந்த தேதியில் சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்பது பற்றிய விவரம் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தை போன்ற அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்றைய தேதி வரை அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு உள்ளனவா என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகவில்லை. பொங்கலுக்கு 10 நாட்கள் இருப்பதால் அதற்குள் அனைத்து பயணிகளும் முடிந்த பயனாளிகளுக்கு பரிசு தொகுப்பு விநியோகிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. பரிசு தொகுப்பு அறிவிப்பு எப்போது என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் தொகுப்பிற்கு மாற்றாக ரேஷன் அட்டை உரிமைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது இம்முறை ரூபாய் 500 வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. பொங்கல் தொகுப்பு பணத்தை பயனாளிகள் கணக்கில் நேரடியாக செலுத்தி விடலாம் என்று அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டு உள்ளது. ரொக்கப்பணம் தரும் வகையில் அதற்கான கோப்பு கவர்னர் அனுமதி கேட்டு அனுப்பப்பட்டு உள்ளது.